அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லோர் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவர்களோடு இணைந்திருப்பது நன்று என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நித்தம் ஒரு முத்தாக இதோ தொடங்கிவிட்டது நமது ஞாயிறு பேச்சு. புன்னைகளுடன் தொடங்குவோம். இந்த நாள் நம் அனைவருக்கும் ஒரு மிக பயனுள்ள நாளாகவும் மிக அற்புதமான நாளாகவும் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மக்கள் நல்வாழ்வு குழு எவ்வளவு காலமாக இந்த ஞாயிறு பேச்சை ஏற்பாடு செய்து வருகிறது என்று சிலர் கேட்கக்கூடும். அந்த அடிப்படையில் வருகின்ற 3வது மாசத்தை நாம் எட்டி பிடித்தால் 5 ஆண்டுகள் இந்த ஞாயிறு பேச்சை தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டு இருப்பது மிக அற்புதமான விஷயம். அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வு குழுவுக்கும் அந்த மக்கள் நல்வாழ்வு குழுவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வரும் நாடறிஞர் தன்னம்பிக்கை தளபதி நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ரேகோ ராசு அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரத்தில் 5 ஆண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வெற்றி நடை போட்டுக் கொண்டு இருப்பதற்கு காரணம் வற்றாத ஆதரவை கொடுக்கிற நீங்க தான். உங்களுக்கு இவ்வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக வலம் வந்து கொண்டிருப்பவர் குமாரி துர்கா அவர்கள், அவருக்கு வேலையில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கடந்த வாரம் நேற்று இன்று நாளை என்ற தலைப்புல காப்புரித்துறையை சேர்ந்த சகோதரி பிரேமா அவங்களுடைய பங்கை இங்க பதிவு செஞ்சாங்க. அதே நேரத்தில் இந்த ஞாயிறு பேச்சுல கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பும் தேர்வு செய்யப்படுகின்ற பேச்சாளரும் மிக அற்புதமாக அமைந்திருக்கும். அதுக்கு முந்தின வாரம் நம்ம திரு பேசிட்டு போயிருந்தாரு. அவரு எந்த தலைப்புல பேசினாரா, மனம் உண்டால் மார்க்கம் உண்டு என்ற தலைப்புல அவர் அவருடைய பங்கை செலுத்திட்டு போனாரு. பொருளாதார சுதந்திரம் என்ற தலைப்புல குமாரி ஷாமினி பேசிட்டு போனாங்க. இது மாதிரி பல அற்புதமான தலைப்புல மக்களுக்கு பயனுள்ள தலைப்புல அதிகமான பேச்சாளரை மக்கள் குழு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் இன்றைய பேச்சாளர் நம்மளுடைய ஞாயிறு பேச்சுக்கு புதியவர் அல்ல, பல முறை வந்திருக்காரு. ஞாயிறு பேச்சுக்கு மட்டுமல்ல, நமது மலேசியா திருநாட்டுக்கு 6 முறைக்கு மேல் நூற்றுக்கணக்கான திருக்குறள் வகுப்பு, திருக்குறள் சொற்பொழிவை நடத்திய பெருமை அவருக்கு உண்டு. இன்றைய ஞாயிறு பேச்சாளர் அவர் வெறும் கவிஞர் மட்டும் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் துறையில் அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் என்று நான் நினைக்கின்றேன். அது மிகையும் அல்ல, அது மிகையும் இல்லை. நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு செய்யுள் என் நினைவுக்கு வருகிறது. என்னன்னா, நல்ல நட்பெனப்படுவது ஒரு உயர்ந்த சொத்துன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில இன்றைய பேச்சாளர் நம்மெல்லாம் நட்பு வட்டத்துல இருக்கிறது நான் ஒரு சொத்தாகவே நினைக்கின்றேன். அதுக்கு என்ன காரணம்? அது ஒரு முகமனுக்காக நான் சொல்லவில்லை. இன்னைக்கு யாராவது இந்த தமிழ் சம்பந்தமான விஷயம், திருக்குறள் சம்பந்தமான விஷயம் எனக்கு ஏதாவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா, ஒரு நம்பிக்கையோட சற்று பொறுங்கள், ஒரு 5 நிமிடத்தில் நான் உங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்றேன் அப்படின்றது அடுத்த கடமே நான் அந்த என்னுடைய கேள்விக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடம் ஐயா கிட்ட தான். உடனே ஐயா இந்த பதில சொல்லுவாரு, நான் அவங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். அப்ப இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக தான் என்னோட வாழ்க்கையில நடந்தது. இதுக்கெல்லாம் காரணம் நமது உயர் திரு ரேகோ ராசு அவர்தான். அதாவது இன்றைய பேச்சாளருக்கும் எனக்கும் ஒரு இணைப்பாளமாக அமைந்தவரும் அவர்தான். அவருடைய தமிழ் நம்மளை கட்டி போட்டது. அவர்தான் கவிஞர் கும்பகோண புண்ணியமூர்த்தி ஐயா அவர்கள். அவர் இன்னைக்கு எடுத்த தலைப்பு மனித வாழ்க்கையின் உயர்வுக்கு சரியான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. ஆகையால ஐயா இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு நானும் குறிப்பெடுக்க தயாராக இருக்கின்றேன். ஆகையால நேரத்தை கடக்காமல் இப்ப மக்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால வரட்டும். நம்மளுடைய நிகழ்ச்சி 6 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு முடிக்கணும். அதுல இந்த நேரத்துல நம்ம ரேகோதாஸ் ரொம்ப சரியா இருப்பாரு. ஆகையால நம்மளோட 6 மணிக்கு இந்த நேரத்தை தொடங்கிட்டோம். ஆகையால நேரத்தை கடக்காமல் அனைவரின் சார்பாக ஐயாவை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, உங்களுடைய பேச்சை தொடங்கலாம். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வாழ்க நலத்தோட. நலமா இருக்கீங்களா ஐயா? நலம் 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 நலம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சொல்லோ மிக சிறிதாய், சொல் கருத்தோ மாபெரிதாய்,
எல்லா மனிதர்களும் ஏற்றொழுகும் வழிமுறையாய் நல்ல தமிழ் குரல் வடித்த நம்மினத்து பெரும்புலவன் வள்ளுவனை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஐயா ரேகோ ராசு அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பிற்கினிய மலையரசன் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரி துர்கா தேவி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்தும். இன்றைய தலைப்பு எடுத்துக்கிட்டது ஒன்னும் புதுசு இல்லை, ஆனா சொல்ல போற செய்திகள் புதுசு. மனித வாழ்க்கையின் உயர்வுக்கு அப்படின்னு தான் ஐயா ரேகோ ராசு தலைப்பு கொடுத்தாங்க. அது அவரே ஒரு உதாரணம், அதை நான் என்னுடைய பேச்சுல சொல்றேன். மனித வாழ்க்கையின் உயர்வுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரும் உயரத்துல போகணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா யாராவது நம்மளை தூக்கி உண்டி மேல விடுவாங்களா? இவ்வளவு உயரத்துல நீ இருப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நம் வாழ்க்கையை நாம் தான் உயர்த்தி கொள்ள வேண்டும், நாம் தான் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், உழைக்க வேண்டும், முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை நாமே வகுத்து கொள்ள வேண்டும். இதை நம்ம முதல்ல மனசுல வச்சுக்கணும். அவங்க பாத்துக்குவாங்க, இவங்க பாத்துக்குவாங்க, ஒரு கதையும் நடக்காது, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்க வேலையை பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் போதலை. இதுல நம்மள எங்க பாக்குறது? ஆகையினால அதையெல்லாம் நம்ம மறந்துட்டு நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடிப்படையான ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். என்னன்னு கேட்டா, இந்த மனித வாழ்க்கை உயர்வு பெற வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும், ஒரு மனிதன் எந்தவித மன சங்கடமும் இல்லாமல், மன உளைச்சலும் இல்லாமல் அவன் வாழ்நாளில் நடைபோட வேண்டும் என்றால் முதலில் அவனுடைய குடும்பம் சரியாக அமைய வேண்டும். கணவன் மனைவி இந்த உறவு மிக மிக சரியாக அமைய வேண்டும். அதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும். நான் ஆணுக்கும் சொல்றேன், பெண்ணுக்கும் சொல்றேன். அப்படியே தராசை வச்சுக்கிட்டு சரியா இருந்தாதான் நான் இவரோட குடும்பம் நடத்துவேன், சரியா இருந்தாதான் இந்த பொண்ணோட நான் குடும்பம் நடத்துவேன் அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் கூடுதல் குறைவெல்லாம் இருக்கும். ஏன்னா மனிதர்கள் தானே, ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவர்கள் தானே, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் தானே. அதனால கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவரை இவர் அறிந்து, இவரை அவர் அறிந்து அந்த குடும்பத்தை நம்ம நடத்திட்டு வந்தாதான் அந்த வாழ்க்கை முதல்ல இனிமே அமையும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பல உதாரணங்களை சொல்லுவாங்க. இந்த திருமண விழாக்கள்ல எல்லாம் அந்த பாராட்டி வாழ்த்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, மலரும் மனமும் போல, வீணையும் நாதமும் போல, நதி ஆறும் நதியும் போல, நீரும் போல, இப்படின்னு அவங்க பாட்டுக்கு அடிக்கிட்டே போவாங்க. ஆனா நான் கலந்து கொள்கின்ற திருமண விழாக்களிலே எனக்கு வாய்ப்பு இருக்குமே, ஆனால் நான் கொஞ்சம் கடுமையா தான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன். பயமுடுத்துறதுக்கு இல்லை, இதுதான் உண்மை. வாழ்க்கை எனும் பாதையிலே வளைவும் உண்டு, வழியில் பல ஆறுகளும் மலையும் உண்டு, ஆறுகளும் எரிமலையும் அனைத்தும் உண்டு, அஞ்சாது விழிப்புடனே நடத்தல் நன்று. அஞ்சாத ஒரு பயணம், நம்முடைய பயணம் அஞ்சாமல் இருக்கும். கணவன் மனைவி உயிரும் உடம்புமாக இருக்கணும். இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணு இல்ல, உயிரும் உடம்பும்ங்கிற அந்த ஓமை ஏன் சொல்லப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, உயிர் தனித்திருந்தால் ஆவி, உடல் தனித்திருந்தால் பிணம். ரெண்டுக்குமே மரியாதை கிடையாது, ரெண்டுமே அச்சத்துக்குரியது. ஆவி தனியா வந்தா பயப்படுவோமா இல்லையா? உயிரற்ற உடல் ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு நம்ம பயப்படுவோமா இல்லையா? ஆக இது இரண்டும் தனித்தனியாக இருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை, அது அச்சத்துக்குரியது. அப்படி வாழாமல் உயிரும் உடலுமாக இந்த கணவன் மனைவி இணைந்து தங்களுடைய இல்லற வாழ்க்கையை நடத்தணும். அதற்குதான் இந்த ஓமையை சொல்றது. இத வள்ளுவர் கூட அவருடைய குரட்பாக்கள்லாம் சொல்லி இருக்காங்க. ஆக இப்படி நடத்துகின்ற குடும்பத்தில் இருந்து என்ன விளைய வேண்டும்? நன்மக்கள் விளைய வேண்டும். நல்ல பிள்ளைகளை பெற்று நல்ல பண்போடு ஒழுக்கத்தோடு இந்த உலக மக்கள் போற்றுகின்ற மக்களாக நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். என்ன தாய் தந்தை என்ன பண்ணணும்? அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு கேட்டா உடனே என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, பணம் சேர்த்து வைக்கணும், வீடு வாங்கி வைக்கணும், நிலம் வாங்கி வைக்கணும், அவங்க பிற்கால வாழ்க்கையில கஷ்டப்படாம இதெல்லாம் நாங்க பண்ணி வைக்கணும். அதுவல்ல முதன்மை, அதுவல்ல. அந்த பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு
உயர்வான கல்வி அறிவை நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த கல்வி அறிவுதான் அவர்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் உறுதுணையாக இருக்கும். நீங்க நினைக்கிற அந்த பணம் காசெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. அந்த கல்வி அறிவு இருந்தா அதெல்லாம் தானா வந்து சேரும். முதன்மையானது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கல்வி அறிவு. 10 பேர் இருக்கின்ற ஒரு சபையிலே இந்த பெண்ணோ அந்த ஆணோ இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த பிள்ளையை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு செயலோ பேச்சோ அங்கு அமைய வேண்டும். அவர்களிடமிருந்து வர வேண்டும். இந்த பிள்ளையை பெத்தெடுக்கிறது இவங்க என்னடா தவம் பண்ணாங்க இவங்க அப்பா அம்மா அப்படின்னு அவங்க மற்றவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரும்படியாக அந்த பிள்ளைகளை உயர்த்தி நம்ம வைக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிள்ளைகள் நான் பெற்றெடுத்த பிள்ளைகளும் அந்த பண்போட நடந்துக்கணும். அந்த பிள்ளைகள் இந்த அவையில இருந்தா அவர்களுக்கு நான் சொல்றேன். இது நம் தாய் தந்தைக்கு நாம் பெருமை தேடி கொடுக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மை பெற்று வளர்த்து கல்வி கொடுத்து நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்ற அந்த தாய் தந்தையருக்கு ஒரு மகிழ்ச்சியை எப்படி மகிழ்ச்சி கொடுக்க முடியும்? நம்ம மேல எந்தவித குற்றங்களும் இல்லாமல், பழிகளும் இல்லாமல், தூற்றுதலும் இல்லாமல் நாம் நடந்து கொள்ளணும். நாம் நடந்து கொண்டால்தான் மற்றவர்களுடைய பாராட்டுதல் நம் தாய் தந்தையருடைய மனத்தை மகிழச் செய்யும். இது முதல்ல சொன்னது தாய் தந்தைக்கு, இரண்டாவது சொன்னது அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக நாம். இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் அடிப்படை இதுதான். இந்த அடித்தளத்தை சரியா போட்டுக்கணும். ஒரு கட்டடம் கட்டுறோம்னா முதல்ல அடித்தளத்தை சரியா அமைச்சுக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட அடித்தளத்தினுடைய செய்தி தான் இப்ப நான் சொன்னது. அந்த குடும்பத்தை சரியா அமைச்சுக்கணும். இப்படியெல்லாம் அமைத்து கொண்டு நாம் வாழ தொடங்கினால் நிச்சயமாக நம்மளுடைய உயர்வுக்கு சரியான வழிமுறைகள் நமக்கு அமையும். ஆனா பாத்தீங்கன்னா பலர் இப்படி அமைச்சுக்கிறதே இல்லை. அமைந்த வாழ்க்கையை, கிடைத்த வாழ்க்கை துணையை இந்த சின்ன சின்ன குற்றங்களுக்கெல்லாம் அவங்க பெருசுப்படுத்திக்கிட்டு அவர்கள் மனப்பிறழ்வு ஏற்பட்டு ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு அப்படிலாம் இருப்பாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஏன் ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறவே இல்லை, அந்த இடத்திலே நிற்பான். ஏறின முதல் படியிலேயே நிற்பான். அடுத்த படியில கூட மனிதர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் அவங்க கால் வச்சிருக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊர்தியில் அமர்ந்து கொண்டு நாம் இறங்க மறுப்பதுதான் காரணம். அது என்ன ஊர்தி? 4 சக்கரங்கள் பூட்டப்பட்ட ஒரு காடின்னு வச்சுங்களேன். அந்த கார் என்ன எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பயணத்திற்கானது அல்ல. அது எப்படி அந்த வாகனம் அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு செயலையும் காலம் தாழ்த்துதல் செய்யவே மாட்டான். நினைப்பான் இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைப்பான். ஆனா அந்த செயலை செய்யவே மாட்டான். பிறகு பாத்துக்குவோம், அப்புறம் பாத்துக்குவோம், இப்ப என்ன அவசரம் இப்படின்னு இந்த காலத்தை தாழ்த்துதல். அந்த செயலை செய்யாமலேயே காலத்தை தாழ்த்தி கொண்டு வருது. அது ஒரு சக்கரம். அடுத்த சக்கரத்தை பாத்தீங்கன்னா மறதி, நினைவாற்றல் இல்லாமை. ஒரு செயலை எந்த நேரத்துக்கு யார் வர சொல்லியிருக்காங்க, நம்ம எப்ப போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி கொண்டு நினைவு வைத்து கொண்டு அந்த செயலை நாம் ஆற்ற வேணும். ஒரு சிலர் அப்படி இருக்காது. நான் எல்லாரையும் சொல்லல. ஒரு சிலர் ஏன் அவங்க தாழ்ந்த நிலையில இருக்காங்கன்னா, இந்த மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அவர்கள் செல்லாமல் இந்த கீழ் நிலையிலேயே இருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், இந்த செய்ய வேண்டிய செயல்களை மறந்து போதல். யார் என்ன சொன்னாலும் மறந்துடுவான். முக்கியமான ஒரு வேலை ஒப்படைச்சிருப்பாங்க, மறந்துட்டேன்பா. 2 தடவை சொல்லி பார்ப்பாங்க, அப்புறம் சொல்ல மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஒரு தொழில்ல இருப்பான், ஒரு பொருள் கேட்டிருப்பாங்க, இவன் அந்த நேரத்துக்கு கொண்டு கொடுக்க மாட்டான். 2 தடவை பார்ப்பாங்க, அப்புறம் கூப்பிட மாட்டாங்க. பாருங்க, முதல்ல அவன் பண்றது காலம் தாழ்த்துதல் பெரிய தவறு. எந்த ஒரு செயலையும் மறந்து போதல் 2வது தவறு. இதற்கு என்னங்க அடிப்படையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோம்பேறியா இருப்பான். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு தூங்கிட்டே இருந்தாங்கன்னா என்னங்க அங்க கதையாகும்? ஒண்ணும் ஆகாது. எப்படிப்பட்ட ஒரு சிலர் இருக்காங்க, எல்லாரையும் நான் சொல்லவில்லை. இந்த வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கான அந்த படியில் ஏறாமல் அவர்கள் இருப்பதற்கு காரணம் இதையெல்லாம் அவங்க வச்சுக்கிறது தான் கையில. காலம் தாழ்த்துதல், மறந்து போதல், சோம்பேறியாக இருத்தல், எப்போது பார்த்தாலும் உறக்கத்தில் இருப்பது. இப்படிப்பட்ட இந்த செயல்கள்லாம் இருந்ததுன்னா அவன் எப்படி குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர முடியும்? நிச்சயமா போய் சேர முடியாது இல்லையா?
ஆக இவைகளையெல்லாம் நீ புறந்தள்ளி இவைகளையெல்லாம் நாம் நீக்கிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு வர்றதுக்கு நம்ம ஆசைப்படணும். அந்த செயல்முறையை நாம அமைச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு 4 செயல்களை நம் நினைவிலிருந்து அகற்றிடணும். நம்ம வாழ்க்கையிலிருந்து அந்த 4 விதமானது ரொம்ப பெருசாலாம் நம்ம பண்ண முடியலனா கூட ஒரு 4 செய்திகளை நாம் நம்ம கிட்ட இருந்து அறவே நீக்கிடணும். என்னென்ன நீக்கணும்? முதல் தீமை என்ன தெரியுமா? மனிதர்களுடைய ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் உள்ளுக்குள்ளேயே இருந்து தீமை விளைவிப்பது என்ன தெரியுமா? பொறாமை. பொறாமை. இவன் முன்னுக்கு வரமாட்டான், அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவான். ஐயோ, அவர் வீடு வாங்கிட்டாரே, நிலம் வாங்கிட்டாரே, கார் வாங்கிட்டாரே, பெரிய வேலைக்கு போயிட்டாரே, நல்ல தொழில் அமைஞ்சு போச்சே, சந்தோஷப்படணும். அவரை போல் நாமும் வர வேண்டும் என்ற போட்டி இருக்கலாம். பொறாமை இருக்கக்கூடாது. அந்த பொறாமை எண்ணம் மனதுக்குள்ளே இருந்தால் நம்மை வாழ்க்கையிலே அது ஒரு அங்குலம் கூட உயர்த்துவதற்கு தடையாக அது அமைந்து விடும். இருக்கக்கூடாது. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 செய்திகளை உங்களுக்கு நான் அடுக்கடுக்கா சொல்றேன். அதாவது இந்த பொறாமை குணம் இருக்கக்கூடாது, எண்ணம் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. எல்லாமே நம்மள்ட்ட வந்து சேர்ந்துடணும், வேற யாருமே பிழைக்க கூடாது, நம்ம கிட்ட அது வந்து சேர்ந்துடணும், நாம தான் அங்க முதன்மையா இருக்கணும், நாம தான் அந்த லாபத்தை அடையணும், வேற யாருக்குமே அது கிடைக்க கூடாதுங்கிற அந்த பேராசை உணர்வு மனத்தில் இருக்கக்கூடாது. இது 2வது. பொறாமை, பேராசை, இதை நீக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா கோபம். எப்ப பார்த்தாலும் கோபமாவே இருப்பான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும், நான் 2 பேருக்குமே சொல்றேன், கோபமாக இருப்பவர்களுக்கு மட்டும் சொல்றேன். நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, எதிரில உட்கார்ந்து இந்த பாடம் கேட்டுட்டு இருக்கிறவங்க நல்ல பிள்ளைகள். அதில் யாராவது ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. தொட்டதுக்கெல்லாம் கோபம். காலையில தூங்கி விழித்ததிலிருந்து மீண்டும் படுக்கைக்கு செல்கின்ற வரையிலே கோபம் 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 எரிஞ்சு எரிஞ்சு விழறது. எல்லாத்தையும் அப்படியே கடுகடுப்பா பேசுறது. எப்படிங்க வந்து நம்மள்ட்ட அணுகுவாங்க? எப்படி நாம் ஒரு உறவுகளையோ நட்புகளையோ மனைவி மக்களையோ எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும்? நிச்சயமா முடியாது. அப்ப நமக்கும் அந்த உறவுகளுக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துகின்ற இந்த கோபம் அது இருக்கக்கூடாது. 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடுமையான சொற்களை பயன்படுத்தி பேசவே கூடாது. கடுமையான சொற்கள் அந்த சொல்லு வாயிலிருந்து வரும் பொழுதே எதிராளியின் நெஞ்சத்திலே அம்பு போல போய், ஒரு கத்தியை போல போய் அது குத்தி நிற்கும். அப்படிப்பட்ட சொற்களை தான் சில பேர் பயன்படுத்துவாங்க. ஏண்டா விட்ட வார்த்தையை கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு ஆயிடும் சில நேரத்துல. அப்படிப்பட்ட அந்த கடுமையான சொற்களில் இருந்து நாம் நீங்கி வாழ வேண்டும். என்னென்ன? பொறாமை, பேராசை, கோபம், கடுமையான சொற்கள். முதல்ல சொன்னது இதுல இருந்து கீழே இறங்கணும். காலம் தாழ்த்துதல், மறந்து போதல், மற்றபடி நம்ம வந்து சோம்பலாக இருத்தல், எப்போதும் தூக்கத்தில் இருத்தல், விழிப்பு நிலையிலே இல்லாமல் இருத்தல், அது இருக்கக்கூடாது. இந்த நாள் இருக்கக்கூடாது. இதை நம்ம வகுப்பு இப்படிலாம் நம்ம பண்ணிட்டாதான் நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக சீரா அமைச்சுக்க முடியும். இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். என்னென்ன எந்த வண்டியில இருந்து கீழே இறங்கணும், எந்தெந்த செயல்கள்ல இருந்து நம்ம நீங்கி வாழணும், இதையெல்லாம் நாம மனசுல நல்ல பதிய வச்சுக்கிட்டு தான் இந்த வாழ்க்கை பயணத்தில் நடப்போம். இங்க எங்க பக்கத்துல கும்பகோணத்துல இருக்கிற அரசு பொறியியல் கல்லூரியில மாணவர்களுக்காக ஒரு நூல் எழுத சொல்லி எனக்கு ஒரு பணியினை கொடுத்தாங்க. அது இன்னைக்கு மாணவர்களுக்கு பாடமா இருக்கு. இந்த குறளை சொல்லி அந்த கல்லூரியினுடைய முதல்வர் இந்த குறளை சொல்லி இதற்கு எளிமையா ஒரு கவிதை நடையில எங்க பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி எழுதுனா எப்படியா எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே அந்த முதல்வர்கிட்ட இந்த இதுக்குதான் நான் சொன்னேன், இந்த 4 செயல்களும் இல்லாமல் இப்படி வாழ்வது அப்படிங்கிறத நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மற்றவர் உயர்வு கண்டு மனம் பொறா தன்மை நீக்கி, பொறாமை, மற்றவர் உயர்வு கண்டு மனம் பொறா தன்மை நீக்கி உலகினை கட்டியாள உதித்திடும் எண்ணம் நீக்கி, இது பேராசை, தீயன மனத்தில் மூளும் தீயதாம் கோபம் நீக்கி, இது கோபம்,
வாயினில் தோன்றும் கெட்ட வன்மையாம் வார்த்தை நீக்கி வாழ்ந்திடும் வாழ்க்கை தன்னில் வருவதே அறத்தின் மேன்மை. இப்படி எளிமையா அந்த பள்ளி பிள்ளைகளுக்கு நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன். அது இருக்கு. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா, நம்மிடம் பாருங்க ஒரு சாதாரண செய்தி, இதெல்லாம் நீக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். இதெல்லாம் பெரிய ஞானிகளால, துறவிகளால தான் இதெல்லாம் முடியும். சாதாரண குடும்பத்துல இருக்கிறவங்களால எப்படி முடியும் நம்ம நினைக்க வேண்டிய, ஏன் இது முடியாதா? பொறாமை இல்லாமல் வாழ முடியாதா? பேராசை இல்லாமல் வாழ முடியாதா? கோபம் இல்லாமல் வாழ முடியாதா? கடுமையான சொற்களை தவிர்த்து வாழ முடியாதா? நிச்சயமாக முடியும். நான் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே சொன்னேன், இந்த எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இப்ப தனிப்பட்ட முறையிலே ஐயாவை புகழ்ந்து பேச வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. ஏனென்றால் அவர்களிடம் நான் மிக நெருங்கி பழகியவன், அவர்களுடைய வாழ்க்கை சூழல் அனைத்தையும் அறிந்தவன். அதனால எனக்கு அவரை பற்றி தெரியும். அதனால இதை நான் சொல்றேன். ஐயா ரேகோ ராசு அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலே மலேசிய நாட்டிலே தோட்டப்புறத்திலே பிறந்து வளர்ந்தவர். நிறைய உடன்பிறப்புகளோடு ஏழ்மையான சூழலிலே அங்கே தோட்டப்புறத்திலே பிறந்து வளர்ந்தவர். அப்படியே இருந்துட்டாரா? எத்தனையோ பேர் இன்னைக்கு தோட்டப்புறத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் தன் வாழ்க்கையிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல், ஒரு சிலர், நிறைய பேர் முன்னுக்கு வந்துட்டாங்க. நான் பலமுறை மலேசியா வந்தவன், பலரிடம் பழகியவன். ஐயா மலையரசன் போன்றவர்கள் எனக்கு நிறைய செய்திகள் அந்த பகுதியில நிறைய சொல்லுவாங்க. அப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்தே இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்கள்ட்ட முயற்சி கிடையாது. இப்ப ஐயா ரேகோ ராசு, மலையரசன் போன்றவர்கள்ட்ட அந்த முயற்சி இருந்தது. நான் இதை சொல்வதற்காக யாரும் வருத்தப்படக்கூடாது. இதை சொல்ல வேண்டிய செய்தி. ஐயா ரேகோ ராசு அவர்கள் இளமையிலே காய்கறி வியாபாரம் செய்தவர். கடை வீதிகளிலே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த இடத்திலே காலையிலே 4 மணிக்கு எழுந்து போய் காய்கறிகளை கொள்முதல் செய்து கொண்டு வைத்து அதை விற்பனை செய்து கொண்டிருந்தவர். காய்கறி வித்துட்டே இருக்காரா இன்னைக்கும்? இல்லை. அதன் பிறகு அவருடைய சிந்தனை தன்னுடைய வாழ்க்கையின் உயர்வை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தது. அந்த எண்ணம் செயலானது. என்ன பண்ணாரு? காப்புறுதி என்ற ஒரு நிறுவனத்திலே அவர் இணைந்தார். அந்த காப்புறுதி நிறுவனத்திலே அவர் மிகவும் அக்கறையோடும் பொறுப்போடும் முயற்சியோடும் செயல்பட்டதால் அதிலே ஒரு முன்னேற்றத்திற்கு வந்தார். அதன் பிறகு கேலிங் என்ற ஒரு பெரிய நிறுவனத்திலே அவர் எந்த அளவுக்கு கொடிகட்டி பறந்தார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு செல்வ சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டு ஒரு இல்லத்தை அமைத்துக் கொண்டு பிள்ளைகளை பெற்று அவர்களை நன்றாக வளர்த்து இன்றைக்கு நாடு போற்றுகின்ற பிள்ளைகளாக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு வழக்கறிஞராக, அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் வளர்த்து இன்றைக்கு ஆளாக்கி நமக்கு தந்திருக்கிறார். அவர்கள் பயன்பட்டு, எதற்கு நான் இதை ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்கிறேன் என்றால், நீங்கள் இதை பொதுவாக சொல்கிறேன். இப்படி ரேகோ ராசு ஐயாவை போல முன்னுக்கு வந்தவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தி பொருந்தும். அதற்காக சொல்கிறேன், ஒரு அடையாளத்திற்காக சொல்கிறேன். அப்படி நாம் நம்முடைய அந்த எண்ணங்கள், அந்த செயல்பாடு உறுதியாக இருக்க வேண்டும். உற்சாகத்தோடு நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும். அதுக்காக நான் சொல்றேன். அப்ப இப்படிலாம் இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு மனதை உறுதியாக வைத்துக் கொண்டு பல நிகழ்வுகள் நடக்கும். நாம பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறதே காரணம் என்ன தெரியுங்களா? தேவையில்லாத செயல்கள்ல போய் நம்ம ஈடுபட்டுருவோம். தேவையே இருக்காது. எதிர் வீட்டுல இந்த பொருள் வாங்கியிருக்காங்க, அடுத்த வீட்டுல இந்த பொருள் வாங்கியிருக்காங்க, இதை நாம வாங்கினா என்ன, அதான் கடனுக்கு கிடைக்குதே, தவணை முறையில கொடுக்குறாங்களே, இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா என்ன, அப்படிலாம் அந்த மனசு சொல்லும். ஆனால் அறிவுகிட்ட கேட்கணும். மனசு சொன்ன உடனே செஞ்சிடக்கூடாது. அறிவுகிட்ட கேட்கணும், இது தேவையா? இந்த பொருள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாதா? இது அவசியமா? அப்படின்னு நம் மனைவியும் நாமும் கலந்து பேசி, அது அவசியம் என்றால் தான். மனைவிக்கும் சொல்றேன், மனைவி சில கணவனை வற்புறுத்துவாங்க. பாருங்க, அந்த எதிர் வீட்டுல பாருங்க, அந்த பொருள் எவ்வளவு சிறப்பா வாங்கி வச்சிருக்காங்க, நம்மளும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனித இயல்பு. ஆனால் நம்முடைய அறிவிடம் கலந்து பேசி, நம்முடைய வருவாய் என்ன, நம்முடைய அளவு என்ன, நம்முடைய பொருளாதார நிலை என்ன என்பதையெல்லாம் நாம் கணக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அதிலிருந்துதான் நாம அதை அமைச்சுக்கணும். இது போன்று தேவையில்லாத எந்தெந்த ஆசைகளில் இருந்து நாம் விலகுகின்றோமோ அந்தந்த ஆசைகளால் ஏற்படுகின்ற துன்பங்கள் நம்ம விட்டு நீங்கிடும். அதுல இருந்து நம்ம வெளியில வந்தோம்னா நம்ம விட்டு அது வெளியில போயிடும்.
நம்ம அதை கட்டி கோத்து பிடிச்சி நம்ம மடியிலே வச்சிருந்தோம்னா அது கொடுக்கிற இடையூறு மொத்தத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக இதனால் இந்த துன்பம் ஏற்படும், இந்த விளைவுகள் ஏற்படும், இந்த சறுக்குதல் ஏற்படும், இந்த பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று நம் அறிவு சொன்னால் அந்த செயலை நிறுத்தி கொள்ள வேண்டும். இது அவசியமாக தேவை, இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது என்று தெரிந்தால் அதை நாம் வாங்கி நாம் பயன்படுத்த வேண்டும். அப்ப நம்மளுடைய பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டுதான் நம்முடைய திட்டங்கள் அமையணும். அதுக்காக இதை சொல்றேன். ஏதோ நினைச்சதெல்லாம் செஞ்சிடக்கூடாது, மனசு சொன்னதையெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது. ஒவ்வொன்றையும் அறிவிடம் செலுத்தி அதை அலசி ஆராய்ந்து வடிகட்டி எடுத்துதான் நாம் பயன்படுத்தணும். அதுக்காக இதை சொல்றேன். அடுத்து நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் நம்ம எடுத்து பக்கத்துல வச்சுக்குவோம், எல்லாரையும் எடுத்து பக்கத்துல வச்சுக்குவோம். சிலரை தேவையே நல்லவர்களை கூட விலக்கி வச்சிருவோம். ஒரு சிலர்கிட்ட ஒரு சில குறைபாடுகள் இருப்பது இயல்பு. மனிதர் அப்படியே 100க்கு 100 சரியா இருக்க முடியுமா? தராசுல வச்சு நிறுத்து பார்த்து தான் நான் இவரை சேர்த்துக்குவேன், அப்படி இருந்தாதான் நான் இவர்கிட்ட பழகுவேன், இந்த பொண்ணுகிட்ட நான் பழகுவேன். ஒரு தொழில இருப்பாங்க, ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், சில குண மாறுபாடுகள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, தேவையில்லாத காரணங்களை சொல்லி அவர்களிடம் இருந்து விலகி விடாமல் என்ன பண்ணணும் தெரியுங்களா? அவங்கள்ட்ட இருக்கின்ற நல்ல குணங்கள் என்னென்ன அதை முதல்ல எடை போட்டு பார்க்கணும். இவர்களிடம் இருக்கின்ற நல்ல குணங்கள் என்னென்ன, அடுத்ததாக அவர்களிடம் இருக்கின்ற தீய குணங்கள் என்னென்ன, அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, இவர்களோடு நாம் இணைந்து இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய இழப்பு ஏற்படுமா, அல்லது ஒரு சில பழக்க வழக்கங்கள் அவர்கிட்ட இருக்கு, அதனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னா அவரை விட்டுற வேண்டாம், வச்சுக்கலாம். அவருடைய செயல்பாடு மொத்தமும் 100க்கு 100 பிழையானதுன்னா அவர்கிட்ட சேரக்கூடாது, நாம வெளியில வந்துடணும். ஏன்னா அதனால நமக்கு தீங்கு ஏற்படும். அப்ப குணம் மிகுதியாக இருக்கிறதா, குற்றங்கள் மிகுதியாக இருக்கிறதா, இதை நாம் ஆய்வு செய்து தராசுல வச்சு நிறுத்து பார்த்து அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைச்சுக்கணும் அப்படின்னு அறநூல்கள் சொல்லுது. அதையெல்லாம் நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதன் வழியில நாம நடக்கணும். தெரியுதுங்களா? அப்ப இப்ப நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம், மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மிக அடிப்படையாக இருப்பது பேச்சாற்றல். நல்ல பேச்சாற்றல்னா என்ன? மேடையில பேசுறது மட்டும் பேச்சல்ல. ஒரு தொழில் இருக்கிறீங்க, அந்த பொருட்களை பத்தி ஒருத்தட்ட ஒரு விவரம் சொல்லும் போது தடுமாறாமல், தடங்கள் இல்லாமல் அவர்களை தெளிவுபடுத்துற அளவுக்கு நீங்க அவங்கள்ட்ட பேசுற ஒரு பயிற்சியை முதல்ல எடுத்துக்கணும். ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கதான் செய்யும், ஆனா அந்த தடுமாற்றமாவே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. அப்ப சொல்லுகின்ற சொல்லிலே வல்லவனாக ஒரு ஆணோ பெண்ணோ இருக்க வேண்டும். அவர்கள் பேச்சை கேட்டாலே அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா? அவங்க இந்த ஒரு பொருளை பத்தி நீங்க அவங்கள்ட்ட எடுத்து சொல்லும் பொழுது, அடடா இவ்வளவு தெளிவா சொல்றாங்களே, இந்த பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்தி தான் பார்ப்போமே. ஒரு வியாபாரத்துல உள்ளவங்களுக்கு சொல்றேன், எல்லா துறையிலையும் இந்த மாதிரி நீங்க உங்களுடைய சொல்லாற்றலை நீங்கள் பயன்படுத்தணும். அப்பதான் நம்ம ஒருவரை கவர்ந்து, நம்முடைய கவர்ந்துனா பொய் சொல்லல, நம்ம நல்ல பொருள் அதை பற்றி கூட நமக்கு எடுத்து சொல்ல தெரியலன்னா என்ன ஆகும்? நம்ம சொல்ற உண்மையான செய்தி கூட அங்க பொய்யா போயிற மாதிரி இருக்கும். தட்டு மாதிரி பேசுறோம்னா ஏதோ சொல்றாரு, இது உண்மையோ பொய்யோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாது. என்னன்னு கேட்டா, ஒரு அறநூல்ல சொல்றாங்க, மெய்போலுமே மெய்போலுமே பொய்யுடை ஒருவன் சொல் வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே, இது தீமை. இன்னொன்னு பாருங்க, நல்ல விஷயம் கூட பொய்யாயிடும். பொய் போலுமே பயனுடைய ஒருவன் சொல் சோர்வதனால் பொய் போலுமே. அப்ப நாம் சொல்லுகின்ற விதத்தில் உண்மை கூட பொய்யாக தெரிகிறது, பொய் கூட உண்மையாக தெரிகிறது. அந்த மனித வாழ்க்கையின் உயர்வுக்கு இதெல்லாம் நமக்கு தடையா அமையுது. நம் காலத்தை வீணாக்க கூடாது, நம்மளுடைய காலத்தை வீணாக்க கூடாது. அந்த சொல்லில் வல்லவனாக, செயலில் வல்லவனாக இருக்கின்ற ஒருவன் எதிர்த்து அவனை அழித்து விட வேண்டும், அவனை கெடுத்து விட வேண்டும் என்று நினைத்தால் அது அந்த செயல் நடக்கவே நடக்காது. நாம் உறுதியாக, மன உறுதியாக, செயல் உறுதியாக நாம் இருக்கின்ற வரையில் யாரும் நம்மை அப்படியெல்லாம் செய்துவிட இயலாது. ஆகையால் அந்த ஒரு நடவடிக்கையிலே நாம் உறுதியானவராக நாம இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்களை முதல்ல நம்ம குறைக்கணும். பாத்தீங்கன்னா, எப்படி தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்கிறது?
ஒரு அறிவற்றவர்கள் நிறைந்திருக்காங்க அப்படிப்பட்ட இடம்னு நமக்கு தெரிஞ்சிடும். அறிவற்றவங்கன்னு சொல்றதுனால யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஒரு சிலர் அப்படி கூடி இருப்பாங்க. என்ன சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. என்ன பேசினாலும் அவங்க மண்டையில ஏத்துக்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு எதுவும் உள்ள போய் சேர போறது இல்லை. அப்படிப்பட்ட இடங்களிலே மறந்து கூட நாம் வாய் திறக்க கூடாது. எப்படி? மறந்து கூட வாய் திறக்க கூடாது. மௌனமா இருந்துடணும். சும்மா அந்த சொல்லுவாங்க, தொண்டை தண்ணியை ஏன் செலவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அது தேவையில்லை. ஏனென்றால் பயன் உள்ளவர்களிடம், அறிந்து கொள்கின்ற மனிதர்களிடம், அறிவாற்றல் உள்ளவர்களிடம் நாம் செய்தியை சொல்லுகின்ற வல்லவராக இருப்பது உண்மையானால், இப்படி மூடர்களிடம் பேசி பேசி நம்முடைய நேரத்தை, காலத்தை வீணாக்கவே கூடாது. அதுல எச்சரிக்கையா இருக்கணும். யார்கிட்ட பேசுறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை 2 தடவை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இவர் யாரு, எப்படிப்பட்டவரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அதுல நாம ரொம்ப எச்சரிக்கையா இருந்து தேவைப்பட்டவர்களிடம் மட்டுமே பேசி, தேவை இல்லாதவர்களை எல்லாம் சற்று புறந்தள்ளி வைத்து நம்மளுடைய காலத்தை, நேரத்தை நாம மிச்சப்படுத்திக்கணும். காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில பேர் சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றது. அந்த பழமொழியை கூட நான் ஏத்துக்கிறது இல்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம் உயிர் போன்றது, போனால் வராது. காலம் பொன் போன்றதுன்னா, பொண்ணு பொருள் போச்சுன்னா திரும்ப கூட வாங்கிடலாம். ஆனா காலம் என்பது உயிர் போன்றது. ஆகவே அந்த உயிருக்கு நிகரான காலத்தை எந்த வகையிலும், எந்த நேரத்திலும், யாருக்காகவும், எதற்காகவும் நாம் வீணடித்து விடக் கூடாது. அதை போற்றி பாதுகாத்து நல்ல செயல்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வேறு என்ன தடையாக வந்துவிடும்? அங்கே நிச்சயமாக கிடையாது. தடை நாம் தான். நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடை யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அலசி பார்த்து ஆராய்ஞ்சீங்கன்னா, நம்ம சொல்லிட்டு இருப்போம், அவனால போச்சு, இவனால போச்சு, இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான். அதெல்லாம் கிடையாது. நமக்கு நாமே தான் தடையாக இருந்திருப்போம். அதனால நம்ம முதல்ல சிந்திச்சு நாம உணரணும். என்ன காரணத்தினால இந்த தடை ஏற்பட்டது? நமக்கு நாமே தான் தடையாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம உணர்ந்து பாருங்க. நான் இந்த எத்தனையோ, அதாவது திருக்குறளுக்கு முன்னாடிலாம் எழுதப்பட்ட அந்த கணியன் பூங்குன்றன் எழுதுனதுல என்ன வருது? இந்த 2 வரிகள் மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க. அடுத்தடுத்து வர்ற வரிகளை யாரும் நினைவில் இருக்காது, தெரியாது, சொல்ல மாட்டாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர், இது எல்லாரும் அறிந்த சொல். அடுத்த வரியில பாத்தீங்கன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவ்வற்றோர் அன்ன. இப்படி தொடரும் அந்த பாடல். பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லாம் சரிதான், எல்லாம் நமது ஊர்தான், எல்லோரும் நமது உறவுகள் தான், உண்மைதான். அடுத்த வரியிலே அந்த மாபெரும் கவிஞன் கணியன் பூங்குன்றன் சொல்கிறான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உனக்கு ஏற்பட்ட நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அது இன்னொருவர் கொடுத்தது என்று நீ நினைத்தாயே ஆனால் அது பிழை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவ்வற்றோர் அன்ன. நீ மனம் நொந்து போகின்ற நிலைக்கு ஆட்படுவதும், குளிர்ந்து மகிழ்ச்சியாக செயல்பட தொடங்குவதும் அதுவும் உனக்குள் இருந்துதான் வெளிப்படுகிறது. அதற்கு அடிப்படை காரணம் நீயாகத்தான் இருக்கிறாய். இதை நாம் உணர வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இத மனசுல 10 தடவை சொல்லிக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எழுதி வச்சுக்கணும். அப்ப நாம் செய்கின்ற எந்தெந்த செயல்கள் நமக்கு தீங்கை விளைவிக்கிறது, நம்மை கீழ் நிலையில் தள்ளுகிறது, நமது முன்னேற்றத்திற்கு தடையாக எது இருக்கிறது என்பதையெல்லாம் உணரக்கூடிய அறிவும் ஆற்றலும் நமக்குள் இருக்க வேண்டும். மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது. மனம் சொன்னதையெல்லாம் செய்துவிடக் கூடாது. நினைப்பது மனம்தான். ஆனால் அதற்கு தீர்வு சொல்வது, அதை அலசி பார்த்து முடிவு செய்வது அறிவாக இருக்கிறது. அந்த அறிவோடு நாம் இருந்தால்தான் இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை அந்த முயற்சியிலே நாம் வெற்றி பெற முடியும். எப்படி வாழ வேண்டும் ஒரு மனிதன்? சாதாரண திரைப்பட பாடல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டாலே போதும். ஐயா ரேகா அவர்கள் மேடைகளிலே பேசும்போது பல திரைப்பட பாடல்களை எடுத்துக்காட்டி பேசுவார். எப்படி இருக்க வேண்டும் ஒரு அண்ணா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படி அவர்கள் இந்த சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டும்? மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்.
மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என போற்றி புகழ வேண்டும். மனசுல வச்சுக்க வேணாமா? சும்மா வந்துருமா மாலை? சும்மா வந்துருமா மரியாதை? ஒரு அவைக்குள்ளே நீங்கள் நுழைகிறீர்கள் என்றால் எல்லாரும் ஓடி வந்து எதிர்கொண்டு உங்களை அழைச்சிருவாங்களா? இதோ இன்னைக்கு ஒரு பொறுப்புல இருந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற தகுதிக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் அந்த தகுதி உங்களுக்கு இருந்தால்தான் அந்த இடத்திலே உங்களை அமர்த்துவார்கள். இந்த நெறியாளர் மலையரசனாக இருக்கட்டும், இந்த கண்காணிப்பு அந்த அந்த பொறுப்பில இருந்து செயல்படுகின்ற அன்பு சகோதரி துர்கா தேவி ஆகட்டும், சாதாரண இப்ப ஒரு சின்ன செய்தி இது. ஆனால் இந்த திறமை உள்ள உங்களை தான் பல அவைகளிலே பல நிறுவனங்களிலே உங்களை முதன்மையானவராக ஆக்கும். இதுதான் தொடக்க நிலை. ஒரு நிகழ்ச்சிக்கு முன் இருக்கிறது ஒரு பெரிய செய்தியா நீங்க கேட்கலாம். இதுதான் பெரிய செய்தி. இந்த இடத்தை கைப்பற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துவிட்டது என்றால் இதனுடைய தொடர்ச்சி உங்களை தொடர்ந்து தொடர்ந்து மேலே கொண்டு போய் எங்கு கொண்டு சேர்க்கும்? மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கின்ற அளவிலே உச்சியிலே கொண்டு போய் உங்களை நிறுத்தும். கவனமாக மேலேற வேண்டும். கால் சறுக்கி விடக்கூடாது. ஏறுகின்ற நேரத்திலே மிக கவனமாக நாம் முன்னேற வேண்டும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. எத்தனை பொன்னான வரிகள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். பணிவு கோழையான பணிவாக இருக்கக்கூடாது, துணிவும் வர வேண்டும். பண்பு தவறாமல் பழகுகின்ற நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியுமே தவிர மனித வாழ்க்கையின் உயர்வுக்கு இதுதான் அடிப்படை காரணமாக அமையுமே தவிர ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், உண்டோம், உறங்கினோம், திருமணம் செய்தோம், பிள்ளைகளை பெற்றோம், ஒரு நாள் செத்தோம், இதுவா வாழ்க்கை? அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஊருக்காவது முதலில் அந்த தெருவுக்காவது, நீங்கள் வாழ்கின்ற அந்த தெருவிலே அந்த முதல் வீட்டிலே கேட்டால் இன்னார் என்று தெரிய வேண்டும். மலையரசனா? தெரியுமே. துர்கா தேவியா? ஐயோ தெரியுமே அவர்களை. ரேகோராசா? மலேசியாவிலே 3/4 பாசி அளவுக்கு தெரியும். ஏனென்றால் நான் உடனிருந்து எதற்கு சொல்கிறேன் என்றால் அந்த அளவுக்கு நம்முடைய உழைப்பும் நம்முடைய செயல்பாடும் நம்முடைய பறந்து விரிந்த மனநிலையும் மாற்றாரோடு பழகுகின்ற ஒரு பண்பாடும் நம்மளை உயர்த்தி 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 உயர்வு நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த படிகளிலே கவனமாக ஏற வேண்டும் என்று அதற்கு தான் நான் சொன்னேன். அப்படி உயர்வு வரும் பொழுது நமக்கு ஒரு அகங்காரம் வந்து விடக்கூடாது. எனக்கு இந்த பதவி கிடைத்து விட்டது, எனக்கு இந்த பொறுப்பு கிடைத்து விட்டது, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த எண்ணம் வந்தாலே நாம் கீழ் நோக்கி வருகிறோம் என்பதை முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். மேல் நோக்கி செல்ல வேண்டும். எத்தனை உயரம் சென்றாலும் நம்முடைய பண்பும் பணிவும் அன்பும் அறிவும் எந்த நிலையிலும் அது குறைந்து விடக் கூடாது. அதை உயர்வுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அது பின்னோக்கி பயணிப்பது அல்ல, முன்னோக்கி செல்கின்ற பயணம் அது. அந்த பயணத்திலே நாம் மிக சரியாக இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நம்ம கூட இருப்பான், ஆனா மனசுக்குள்ள இவன் எப்ப நேரம் கிடைக்கும் இவனை கவுத்து போடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு சிலர் இருப்பான். நான் எல்லா நண்பர்களையும் எல்லா உறவுகளையும் நான் சொல்வதாக நீங்கள் எண்ணாதீர்கள். ஆனால் இப்படி ஒரு சில யாருமே இல்லையா என்றால் இருப்பார்கள். என்ன பண்ணுவான்? திடீர்னு வந்து, மா துர்கா உன்ன மாதிரி அறிவாளி உண்டாமா? நான் பார்த்ததே கிடையாதுமா. அடா 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 அடா, எப்படிமா பேசுறீங்க? எப்படிமா நீங்க திறமைசாலியா இருக்கிறீங்க? புல்லரிச்சு போதுமா உடம்பு எனக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே மேல தூக்கி வைப்பான். அது ஏன் மேல தூக்கி வைக்கிறான்னு கேட்டா, அவன் என்ன எண்ணத்தோடு தூக்கி வைக்கிறான்னா அது ஒரு ஓமானத்தை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். உங்க நாட்டுல அது பார்க்க வாய்ப்பு இருக்கோ வசதி இருக்கோ தெரியாது. இந்த கொல்லன் பட்டறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு எங்க நாட்டுல. இன்னைக்கும் அது ஒரு சில இடங்கள்ல செயல்பட்டு இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இரும்பை 2 துண்டாக வெட்டுவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேடையில தூக்கி வைப்பாங்க. கீழே மண்ணுல கிடக்கும் அந்த இரும்பு. அந்த இரும்பை தூக்கி அந்த மேடை மேல வைப்பாங்க. என்னடா அது கீழே கிடக்கிற ஒரு பொருளை மேல தூக்கி ஏண்டா வைக்கிறான்னு பார்த்தா அப்புறம்தான் தெரியும், கையில இருக்கிற அந்த வெட்டு கருவியால், கோடரி என்று சொல்லக்கூடிய வெட்டு கருவியால் ஒரே துண்டா வெட்டி தூக்கி போட்டுருவான் அந்தாண்ட. இது நமக்கும் பொருந்தும். மேலே தூக்கி வைத்தது எதற்காக? வெட்டுவதற்காக.
மண்ணுல கிடக்கும் போது அந்த வெட்டு பலமா உழாது. வெட்டுனா அது மண்ணுக்குள்ள அழிஞ்சிடும். அந்த வெட்டு அந்த இரும்பு கம்பி 2 துண்டு ஆகாது. அதற்காக தான் அதை தூக்கி அந்த கல்லின் மீதோ ஒரு இரும்பின் மீதோ வைத்த பிறகு ஓங்கி வெட்டி அதை 2 துண்டுகளா ஆக்குவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இரும்புக்கு அது பொருந்தும், நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துமா? எச்சரிக்கையா இருக்கணும். இவன் ஏன் திடீர்னு நம்மளை இப்படி உயர்த்தி பேசுறான்? எதற்காக நம்மளை தேவையில்லாம புகழ்றான், ஆகா ஓகோங்கிறான்? கொஞ்சம் எச்சரிக்கை ஆயிடணும். சிலர் உண்மையாக புகழ்கின்ற மனிதர்களும் இருக்கிறாங்க. ரொம்ப சிரமம் கண்டுபிடிக்கிறது. அதற்குத்தான் 6வது அறிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த விலங்குகளுக்காவது 6ஆம் அறிவு இருக்கா? மனிதர்களுக்கு. ஏனென்றால் இந்த உலகத்திலே மனித பிறப்பு, உயர் பிறப்பு என்ற சிறப்பை பெற்றதற்கு காரணமே பேச்சும், சிரிப்பும், சிந்திக்கின்ற அறிவும். இது இருக்கிறதுனாலதான் இந்த மனித இனம் உயர்ந்த இனமாக போற்றப்படுகிறது. ஆக நம் அறிவை கொண்டு யார் எப்படிப்பட்டவன், எதற்காக நம்மிடம் பேசுகிறான், எதற்காக நம்மை உயர்த்தி பிடிக்கிறான், அப்படியெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதா. எல்லாரையும் சந்தேகப்பட முடியாது. அதுக்காக எல்லாரையும் நாம சந்தேகப்படவும் கூடாது. அதற்காக எல்லோரையும் நம்பி விடவும் முடியாது. ரொம்ப கவனமாக அந்த வாழ்க்கைய நம்ம செய்யணும். என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அந்த நம்ம கிட்ட தீய நோக்கத்தோடு சேர்ந்து நம்மளை இப்படி ஒரு இடர்பாட்டுல விட்டுருவாங்கிறத சொன்னேன். நாம செய்யற சில நன்மைகளே தீமையா போயிடும். வாழ்க்கையில நாம செய்யற நன்மைகள் தீமையா போயிடும். நல்லதுன்னு நம்ம நினைச்சு செய்யற அந்த செயலே நமக்கு தீமையாக முடியும். எச்சரிக்கையா இருக்கணும். சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு பேருந்து நிலையத்துல ஒருத்தர் நின்று இருக்கிறாரு. ஒருத்தன் வேகமா வந்திருக்கிறான். வந்துட்டு, ஐயா நான் சொல்ற நம்பருக்கு ஒரு போன் போட்டு கொடுங்க. அவர் கையில போன் வச்சிருக்கிறாரு. இவன் வந்தவன் ஒரு போன் போட்டு கொடுங்க அப்படிங்கிறான். என்னடா இது ஒரு அவசர செய்தி போல இருக்கு, போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவரே தான் நம்பரும் போட்டு கொடு, அவன் சொல்ற நம்பரை போட்டு கொடுக்குறாரு. போனை கையில வாங்கிட்டான். இவரு எப்படி அவர் ஊருக்கு போற பேருந்து வருதான்னு பாத்துட்டு இருக்காரு. இவன் பக்கத்துல போய் ஏதோ பேசினா கொண்டாந்து போனை கையில கொடுத்துட்டான். முடிஞ்சு போச்சு. பாத்தீங்கன்னா இவர் வீட்டுக்கு போய் சேர்ந்தோடனே போலீஸ் வருது வீட்டுக்கு. என்னன்னு கேட்டா, இந்த நம்பர்ல இருந்து நீங்க தானே பேசுனீங்க இந்த போன் கால்ல அப்படி. என் போனு தாங்க, ஆனா நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது வேற ஒருத்தர் பேசினாரு. என்னையா நீ யார்கிட்ட வேணா போன, அந்த ஆளை நீ காட்டணும். ஏன்னா அவன் இந்த போனை வச்சு இன்னொருத்தரை ஏதோ இவனுக்கு வேண்டாதவரை மிரட்டி இருக்கிறான். உன்னை கொலை பண்ணிடுவேங்கிற அளவுக்கு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். இவனோட பொல்லாத நேரம் அங்க அந்த கொலையே நடந்து போச்சு. இவன் பண்ணானோ எவன் பண்ணானோ, ஆனா பேசுனது இவரு போன்ல இருந்து. இவரு நடுநடுங்கி போயிட்டார். இவரை கொண்டு போயிட்டாங்க, ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. யார் இது, அந்த ஆளை நீ அடையாளம் காட்டணும், யார்கிட்ட நீ போன் கொடுத்த, எப்படி காட்ட முடியும், வந்தான் பேசினான் போயிட்டான். நான் குற்றவாளி இல்லை என்று அந்த நிரபராதி நான் என்று சொல்லிட்டு அவர் வெளியில வர்றதுக்கு 10 நாள் ஆச்சு. அலைஞ்சி 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 அந்த அதிகாரி கூப்பிடுறாரு, இந்த அதிகாரி கூப்பிடுறாருன்னு சொல்லி. ஏன்னா அது கொலை அளவுக்கு போய் முடிஞ்சிருக்கு. ஒரு தண்டை போன் கொடுத்த தண்டம். நாம் செய்தது ஒரு நன்மைதான். ஐயோ ஒருவன் அவசரத்திற்கு கேட்கிறானே என்று ஒரு போனை கையில கொடுத்துட்டோம். அவன் என்ன பேசுறான் என்னன்னு நம்ம தெரியல. அந்த மாதிரி கொடுக்கவும் கூடாது, தேவையே இல்லை. நம் எண்ணில் இருந்து இன்னொருத்தர பேசுறதுக்கு விடக்கூடாது. இதற்கு ஒரு பழைய கதையெல்லாம் இருக்கு, புலிக்கு வைத்தியம் பார்த்த கதை. ஒரு மருத்துவன் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறான். நான் சொன்னது இப்ப நடந்த சம்பவம், பழைய சம்பவம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. காட்டு வழியாக ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு மருத்துவர் போயிட்டு இருக்காரு. ஒரு புலி காலில் அடிபட்டு காயத்தோட படுத்து கிடக்குது. இவர் ரொம்ப இலகிய மனம் உள்ளவர். அப்படி பாக்குறாரு, அடடா கம்பீரமான இந்த புலி, தன் உடலை முறுக்கி ஆவேசமாக நடக்கின்ற இந்த புலி இப்படி கிடக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காயத்தை ஆற்றக்கூடிய பச்சிலை அவருக்கு தெரியும். இவரோட அந்த புலியோட நல்ல நேரம், இவரோட கெட்ட நேரம் அந்த பச்சிலை பக்கத்திலேயே கிடக்குது. இவர் என்ன பண்றாரு, அந்த பச்சிலைய பறிச்சு கையில கசக்கி தன்னுடைய உடுத்தி இருக்கின்ற உடையிலே ஒரு பகுதியை கிழித்து அந்த புலிக்கு காலில் கட்டு போடுறார். இலகின மனசு, ரொம்ப நல்ல மனுஷன். போட்டவர் உடனே அந்த இடத்துல இருந்து போயிருந்திருக்கலாம். அந்த பச்சிலை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னு பாக்குறாரு. அது ரொம்ப வீரியமான பச்சிலை தான். அந்த புலியினுடைய வலி குறைந்தது. அது கால் அப்படியே நீட்டுச்சு, முறுக்குச்சு, அப்படி எழுந்துருச்சு, நின்னுச்சு. காலையில இருந்து கீழே படுத்து கிடக்குற பசி அது. அதுக்கு தெரியுமா நமக்கு வைத்தியம் பார்த்தவன்னு?
அது புலி, மிருகம். அதுக்கு 6 அறிவா இருக்கு? கிடையாது. வலி குறைஞ்சிருச்சு, பசிக்குது, உடனே அந்த மருத்துவர் மேல பாஞ்சுது, குத்தி கிழிச்சது, சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? நன்மை செய்ய போய் தீமையாக முடிந்தது. யாருக்கு செய்கிறோம்? எதற்காக செய்கிறோம்? எந்த காரணத்திற்காக இந்த செயலை நாம் செய்கிறோம்? நாம் செய்கின்ற உதவியால் நமக்கு நன்மை வருமா, தீமை வருமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். நினைத்ததையெல்லாம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதனால் சில தீங்குகள் நமக்கு வந்து சேரும். ஆகையினாலே நாம நல்லதை செய்கிறோம் என்று தீமைகளை போய் மாட்டக்கூடாது. அப்படி மாட்டிட்டோம்னா மனித வாழ்க்கையின் முன்னேற்றம் தடைபடும். பாத்தீங்களா, சும்மா நின்னவருக்கு 10 நாள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அவர் தொழில் போச்சு, ஊர்ல என்னமோ பண்ணிட்டாரு, அப்பப்ப போலீஸ்காரன் வந்து கூட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லாத கெட்ட பேரு. இதெல்லாம் தேவையா நமக்கு? நம்ம சரியா இருக்கணும். எதுவா இருந்தாலும் மிக கவனமாக சிந்தனையோடு நாம செயல்படணும். அதுக்குதான் சொன்னேன், அறிவிடம் கேட்டுக்கொண்டு, மனம் சொன்னதையெல்லாம் செய்துவிடக் கூடாது. அறிவிடம் கேட்டுக்கொண்டு நம்முடைய அவரவர் பண்பறிந்து நாம் அந்த செயலை செய்யணும். நம்மிடம் பணிவு இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம்தான். ஆனால் அந்த பணிவு நமக்கு பயன்படுகின்ற பணிவாக, நம்மை மதிக்கின்றவர்களிடம், நம்மை நம்பி இருக்கின்றவர்களிடம், நம்மை நாடி வந்து நட்பு கொள்கின்ற நல்ல மனிதர்களிடம் அந்த பண்பு இருக்கணும். என்ன, பணிதல் என்பது எல்லோருக்கும் நல்லது. ஆனால் அந்த ஒரு தகுதியிலே, ஒரு பொருளாதாரத்திலே, ஒரு பதவியிலே இருக்கின்றவர்களிடம் இருக்கின்ற பண்பு இருக்கிறது இல்லையா, அது எல்லாவற்றையும் விட மிக மிக உயர்ந்தது. அதை நாம் கைகொள்ள வேண்டும். நம்முடைய மனம் சொல்கின்ற அனைத்தையும் செய்து விடாமல் அதை அறிவிடம் கொடுத்து, அந்த அறிவு நமக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதன்படி நாம் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். அறிவை சரியாக பயன்படுத்த வேண்டும். பாத்தீங்கன்னா, நிறைய நூல்களை கற்றிருப்பார், நிறைய படிச்சிருப்பார், ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவார், நல்லா பேசுவார். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தாரா என்றால் அது இருக்காது. பாருங்க, ஊருக்கு தான் உபதேசம், அது உனக்கு மட்டும்தான் எனக்கு இல்லைன்னு ஒரு திரைப்பட பாடலே இருக்கு. ஐயா கண்ணதாசன் எழுந்தது. ஊருக்கெல்லாம் உபதேசம், அது உனக்கு மட்டும்தான் எனக்கு இல்லை. இப்படி வாழ்ந்தா முடியுமா? நாம் பிறருக்கு என்ன உரைக்கின்றோமோ, பிறருக்கு என்ன சொல்கின்றோமோ, நாம் என்ன கற்றோமோ, நம் அறிவிலே எதை ஏற்றுக்கொண்டோமோ அதை முதலில் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்வது மிக மிக முக்கியம். அதை நீ கடைபிடிக்கின்றாயா என்பதை முதலிலே பார்க்க வேண்டும். நாம் சரியானவராக இருந்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். ஒரு சின்ன செய்தி உங்கள்கிட்ட சொல்றேன். மரியாதைக்குரிய நபிகள் நாயகம் அவர்கள் மக்கா நகரிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு செய்தியில நான் படிச்சது, புத்தகத்துல படிச்சது, ஒரு அம்மா தன்னுடைய பையனை அழைச்சிக்கிட்டு அவர்கிட்ட வருது. அவர் ஒரு பெரியவர், 10 பேருக்கு புத்தி சொல்றவர், நபிகள் நாயகம் திருக்குரானை நமக்கு இறக்கி தந்த அந்த ஒரு பெரிய மாமனிதர். அவர்கிட்ட அந்த பையனை அந்த அம்மா அழைச்சிட்டு வருது. என்னம்மான்னு கேக்குறாரு. ஐயா, என் பிள்ளையா இவன் என்னம்மா பண்றான்? சர்க்கரையை அள்ளி திங்குறான் ஐயா, எப்ப பார்த்தாலும் சர்க்கரையை திங்குறான். அதனால அவனுக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது, நாக்கு பூச்சி வயிற்றுல வந்துருது, உடல் மெலிஞ்சு போறான், இப்படி இருக்கிறான் ஐயா. கொஞ்சம் இவனுக்கு அந்த நல்ல ஒரு புத்திமதியை சொல்லி அனுப்புங்க ஐயா. உங்கள்கிட்ட சொன்னா நீங்க நல்ல ஒரு செய்தியை சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க ஐயா. அப்படியாம்மா? அப்படியே யோசிக்கிறார். அந்த அம்மாட்ட சொன்னாரு, அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிள்ளைய நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை இங்க அழைச்சிட்டு வாங்க. சரி, அது ஒரு கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்திருக்கு அந்த அம்மா, எந்த வசதியில நடந்தா வரணும் பிள்ளைய அழைச்சிக்கிட்டு. சரி, பெரியவர் சொல்றாரு அப்படின்னு அது வீட்டுக்கு போயிடுச்சு. மறு வெள்ளிக்கிழமை 7 நாள் கழிச்சு 8வது நாள் வருது. வந்தோடனே, தம்பி இங்க வாப்பா. நபிகள் நாயகம் அந்த பையனை கூப்பிடுறாரு. வாப்பா, இங்க பார், அம்மா சொல்றதை கேட்கணும், சர்க்கரை சாப்பிடக்கூடாது, சரியா? நான் சொல்றேன், நீ அம்மா சொல்றதை கேட்கலன்னா கூட பரவாயில்ல, நான் சொல்றேன், உனக்கு சர்க்கரை சாப்பிட்டீங்கன்னா பசி எடுக்காது, சரியா சாப்பிட முடியாது, உடம்பு பத்தியா எப்படி நோஞ்சான மாதிரி இருக்கிற, நல்ல பலவானி வரணும் இல்லையா, அதனால சர்க்கரை சாப்பிடக்கூடாது. உனக்கு வயிற்றுலாம் நாக்கு பூச்சி வந்து வயிற்று வலி வருதா? ஆமாங்க ஐயா, அதுக்கு காரணம் இந்த சர்க்கரை தான், நீ சாப்பிடக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை பார்த்து அழைச்சிட்டு போமான்னாரு. இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, அவர் ஏதாவது முடிகயிறு கட்டுவாரு, மந்திரிப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சொன்னா, போன வாரமே இதை சொல்லியிருக்கலாமே,
இதையும் ஒரு 7 நாள் கழிச்சு நம்மள வர சொல்லி இந்த செய்திய பிள்ளைகிட்ட சொல்றாரு அப்படின்னு அந்த அம்மா கிட்ட போய் கேட்டுச்சு. என்னங்கய்யா, இது போன வாரமே சொல்லியிருந்தா இந்த நட மிச்சமாயிருக்குமையா, இத சொல்றதுக்காயா 7 நாள் கழிச்சு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அவர் சொன்னாரு காதோட, அம்மா கோச்சுக்காதீங்க, இந்த பழக்கம் எனக்கு இருந்துச்சு. நீ சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி உடம்பு இளைச்சு போகும், நாக்கு பூச்சி வரும், பசி எடுக்காது. இந்த இந்த பழக்கம் எனக்கு இருந்துச்சுமா. நானும் சர்க்கரையை ரொம்ப விரும்பி விரும்பி வாயில போட்டுக்கிட்டு இருப்பேன். நீ சொன்ன பிறகுதான் இது தீமையானது என்பதை நான் உணர்ந்து இந்த ஒரு வாரமாகத்தான் அந்த பழக்கத்தை நான் நிறுத்தி இருக்கேன். நான் நிறுத்தின பிறகுதானே ஓம் பிள்ளைகிட்ட நான் சொல்ல முடியும். அந்த பழக்கத்தை நான் வச்சுக்கிட்டு ஓம் பிள்ளைக்கு நான் எப்படி அறிவுரை சொல்ல முடியும்? என் மனச்சான்று என்ன ஒருத்தம் இல்லையா? ஆகையினால அதனாலதான் இப்ப சொன்னோம், இது எதுக்கு இந்த ஒரு சின்ன சின்ன துண்டு கதைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, பாருங்க அந்த மனிதன் எத்தனை உத்தமராக, எத்தனை நேர்மையாளராக அவர் இருந்திருக்கார். தன்னிடம் இருக்கு ஒரு குற்றத்தை வைத்துக் கொண்டு மற்றவன்கிட்ட போயிட்டு அதை சொல்லக்கூடாது. எங்க ஊர்ல ஒரு மருத்துவர் இருந்தாரு, நான் பேர் சொல்ல விரும்பல. கடுமையா பேசுவார். ஏன்டா சிகரெட் பிடிக்கிற? சிகரெட் பிடிச்சதுனாலதான்டா உனக்கு இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுச்சு, அறிவில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சிகரெட் பிடிப்பான். அப்படிலாம் மனிதர்கள் இருப்பாங்க. குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் குடிப்பான். யார் அத தான் கடைபிடிக்காததை அந்த தத்துவங்களை சொல்றதை மட்டும் அவங்க ரொம்ப மிந்திக்கிட்டு இருப்பாங்க. அதாவது படிப்பார்கள், தெரிந்து கொள்வார்கள், மற்றவருக்கு சொல்வார்கள், தான் கடைபிடிக்க மாட்டார்கள். அத ரொம்ப முக்கியமா ஐயா கண்ணதாசனுடைய ஒரு பாடல்ல சொல்லுவாரு. ஒரு பாடல் அது ரொம்ப பழைய பாடல். அது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த குடியை பற்றி கண்ணதாசன் குடிப்பழக்கம் உள்ளவர் என்பது நமக்கெல்லாம் அறிந்த செய்திதான். ஆனா அவர் தன் மனம் நொந்து அவருடைய மனச்சுமையை ஒரு பாடல்ல இறக்கி வைக்கிறார் பாருங்க. அந்த பாட்டுல சொல்றாரு, ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு, பலர் அறிவையெல்லாம் கெடுக்குதடா கல்லு, மாண்டவனும் குடிச்சவனும் ஒண்ணு, பலர் மண்டையிலே ஏறலையே இன்று, நானும் குடிச்சிருக்கேன், குடிப்போரை பார்த்து இருக்கேன். அவர் சொல்றார், தனக்கு தானே சொல்லுகிறார். நானும் குடிச்சிருக்கேன், குடிப்போரை பார்த்து இருக்கேன், நல்ல புத்தி வருவதில்லை குடியிலே, ஒரு நாய் கூட மதிப்பதில்லை தெருவிலே. இது அவருடைய பாடல். பாருங்க எவ்வளவு மன குமுறல். ஐயோ, நாம் இந்த தவறை செய்கிறோமே, இத்தனை திரைப்படங்களுக்கு பாடல் எழுதுகின்றோமே, அறிவுரை சொல்கிறோமே, ஆனால் நாம் அந்த நல்ல வழியிலே நாம் நடக்கவில்லையே என்று அந்த கவிஞனின் மனத்தை உறுத்திய செய்திதான் அந்த பாடலாக அன்று வந்தது. எழுதிட்டா பெருசு இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நெறிகளை படிக்கின்றோம், நல்ல செய்திகளை கற்கின்றோம், நல்லவர்கள் சொல்கின்ற செய்திகளை காதால் கேட்கின்றோம், அதை வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கிறோமா? அதுதான் மிக மிக முக்கியம். ஏதோ கேட்டோம், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான்னு அப்படியே ஏதோ கேட்டோம் போனோம்னு போக கூடாது. நாம் நம்முடைய அந்த செயல்பாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். என்ன? அதனாலதான் சொல்லுவாங்க, அறிவுடையவர்கள் தான் இந்த உலகத்திலே எல்லாமும் உடையவர்கள். அறிவுடையவர்களாக நாம் வாழ்ந்தால்தான் நம் வாழ்க்கையிலே, நம்முடைய பயணத்திலே, இந்த மனித வாழ்க்கையின் உயர்வுக்கு நாம் அடிகோல முடியும். அந்த படியிலே நாம் முன்னேறி வர முடியும். ஆகவே எல்லா நிலைகளிலும் நம்முடைய அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி, தூய அறிவை பயன்படுத்தி, மனம் போன போக்கெல்லாம் போகாமல் நம்முடைய அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயலையும், எதுவாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த நிறுவனமாக இருந்தாலும், எந்த நிகழ்வாக இருந்தாலும், நம்முடைய அறிவை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற எல்லா செயலும் மேன்மையுறும் மனித வாழ்க்கையின் உயர்வுக்கு அதுவே அடித்தளம் ஆகும் என்று அழுத்தம் திருத்தமாக உங்களிடம் சொல்லி, எத்துக்கும் எல்லோர்க்கும் எப்போதும் ஏற்றதுவாய் தித்திக்கும் குரல் செய்ய தெல்லு தமிழ் சொல்லெடுத்து புத்தியினுள் இருள் அகற்ற பொன் விளக்கு ஏற்றி வைத்த வித்தகனாம் வள்ளுவனை வணங்கி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். சிறப்பு 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 ஐயா. மனித வாழ்க்கையின் உயர்வுக்கு அற்புதமான விஷயத்தெல்லாம் நீங்க தலைப்பு, அதாவது அந்த தலைப்பு சாதாரணமாக இருந்தாலும் நீங்க கொடுத்த அந்த ஓமை, திருக்குறள் கருத்து, அதெல்லாம் அற்புதம் ஐயா, அற்புதம் அற்புதம். உண்மையா சொல்ல போனா ஒரு புத்தகத்தை படிச்ச மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. இன்னைக்கு வந்த 20க்கும் மேற்பட்டவங்க நிச்சயமாக பயனடைஞ்சு, கேட்கிறது மட்டும் இல்ல, பயனடைகிறது மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கு அது கடைப்பிடிச்சு அவங்க வாழ்க்கையில மேலும் மேலும் சிறந்து வழங்கணும்னு நான் அவங்கள அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். ஆரம்பத்திலேயே நீங்க சொல்லிங்க, அதாவது வாழ்க்கையின் உயர்வுக்கு யாரும் நம்ம தூக்கி மேல வைக்க மாட்டாங்க.
அது செய்யவும் முடியாது. ஆனால் உயர்வுக்கு வழிகாட்டியாக பலர் அமையக்கூடும். அதை நம்ம ஒரு வாய்ப்பாக நம்மளுடைய அதை எடுத்துக்கொண்டு நம்ம பயணத்தை மேற்கொள்ளணும். அற்புதமா சொன்னீங்க. அடிப்படை விஷயத்தெல்லாம் அற்புதமா சொன்னீங்க. குடும்பம் சிறப்பாக அமைய வேணும். அதுதான் அஸ்திவாரமே. அது சிறப்பாக அமைஞ்சிட்டா மயிர் எல்லாமே தானாக வந்துவிடும். சில நேரம் சொல்லுவாங்க, குடும்பம் நான் பொருளாதாரத்தின் உச்சத்துல இருக்கேன், அது போதும் எல்லாமே வாங்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பகுதியினர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் உலக வரலாறு சொல்லுது, ஏன் கோடீஸ்வரர் தற்கொலை பண்ணி கொள்றான்? ஏன் கோடீஸ்வரன் குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுறான்? கோடீஸ்வரன் அப்ப பணம் தான் அஸ்திவாரம், அதுதான் சிறந்த அஸ்திவாரம்னா தமிழகத்திலே நடந்திருக்கியா? ஒரு கோடீஸ்வரர் தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? அந்த தேவையான அடிப்படை அங்க இல்லாம போன காரணம் தான். ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்க, திராசு எடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க முடியாது. நீ 100 விழுக்காடு 400 விழுக்காடு இல்ல, விட்டு கொடுத்து போனாவே சிறப்பாக அமையும். நீங்க முன்ன ஒரு முறை சொன்னீங்க, ஒரு முறை எனக்கு தனிப்பட்ட முறையில சொன்னீங்களா புலனத்தை சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க போது மனைவி கேட்டாங்களாம், யாரு விட்டு கொடுக்கறது, கணவனா மனைவியா? யாரு அறிவாளியோ அவங்க விட்டு கொடுங்கன்னு சொன்னீங்க. மிக சிறப்பாக இருந்தது. 4 விஷயத்தை நீங்க சொன்னீங்க முறை. அதாவது இதெல்லாம் நீங்க திருக்குறள் அடிப்படையில தான் சொன்ன ஒரு விஷயம். அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சொல் 4 இழுக்கா இயன்றது அறம். இதுதான் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு விஷயம். அப்புறம் ஒன்னொன்னு சொன்னீங்க, நெடுநீர் மறைவி மடித்துயில் 4 கெடுநீரார் கலர். இதெல்லாம் வாழ்க்கையில இல்லை அப்படின்னா மிக சிறப்பாக வர முடியும். ஒரு மனிதனை குறைகள் இல்லாத மனிதன் இல்லதான், நீங்க சொன்னது போல 100 விழுக்காடு இல்லை. ஆனால் குணம் நாடி குற்றம் நாடி அவைத்துள் மிகை நாடி மிக்க குழல், அந்த அடிப்படையில நீங்க சொன்னதெல்லாம் இந்த திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த அறிவு நிலை அப்படின்னு சொல்ல போது கூட திருவள்ளுவர் சொன்ன அடிப்படை தான். அதாவது இந்த அறிவு நிலையை கூட 3 பிரிவாக பிரிச்சிருக்காரு வள்ளுவர், நான் நினைக்கின்றேன். நான் தவறா சொன்னா நீங்க கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க. நல்லறிவு, புல்லறிவு, கார அறிவுன்னு பிரிச்சிருக்காரு. நல்ல அறிவுனா நல்ல மனிதர்கள்ட்ட உள்ள அறிவு, புல்லறிவுனா சாதாரண அறிவு. அதனாலதான் புல்லறிவாண்மை என்ற ஒரு அதிகாரம் வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. அப்ப கார அறிவு அப்படின்னா அது என்ன, அறிவு கருப்பா இருக்குமா அப்படின்னு பலர் கேட்கக்கூடும். அந்த கார அறிவு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை கெட்டதையே செய்ய தூண்டும். சில கெட்டதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ்காரன் கூட கண்டுபிடிக்காத அளவுல சில திருடுகள் நடந்திருக்கும், சில கொலைகள் நடந்திருக்கும். அப்ப அறிவு இல்லாம அவன் செய்யறான். அப்ப கார அறிவுடையவன் அவன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. எனக்கு ரொம்ப நகைச்சுவையாகவும் இருந்தது, சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. ஒருத்தன் உங்கள்கிட்ட போனை வாங்கிட்டு கடைசியில உங்களை 10 நாள் துன்பத்துல கொண்டு போனது. அப்புறம் அதை விட அந்த புலிக்கு வைத்தியம் செஞ்ச மருத்துவர், இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அற்புதமாக இன்னைக்கு இருந்தது. ஆகையால நம்ம நேரம் நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு ரேகோ சார் வேற ஒரு நிகழ்ச்சியில இருக்கிறார் என்று சொல்லியிருந்தார், வந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். வந்துட்டேன். ஐயா வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு ஐயாவோட பேச்சு மிக மிக பிரமாதமாக அமைந்தது. ஆகையால உங்களோட கருத்து இப்ப நம்மளுக்கு தேவை. நல்லது மலை ஐயா, மிக சிறப்பாக ஐயாவுடைய கருத்துக்களை சொன்னீர்கள். அப்படியே ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க முகத்தை அப்பதான் பாக்குறேன். சரி, அப்ப நான் நினைக்கிறேன், நான் அன்றாடம் ஐயாவோடு பேசிக் கொண்டிருப்பதால் இங்கே வந்திருக்கிற நம்ம தோழர்கள் அடுத்த இன்னும் சில நிமிடங்களில் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். இங்கே நம்முடைய எழுத்தாளர் சிவா லெனின் இருக்கிறார். சிவா ஐயா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் தான் ஆரம்பத்திலேயே வந்து விட்டீர்கள், மற்றவர்களும் சொல்லலாம். சிவா, நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? நல்லா கேக்குது, சொல்லுங்க. சரிங்க ஐயா. நான் இந்த நிகழ்வுக்கு இதுதான் முதல் முறை. அதுவும் இன்னைக்கு ரேகோராஸ் ஐயா அனுப்பி வச்சதுனால நான் கலந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே சொல்லணும்னா, நான் இன்னொரு வேலையை செய்து கொண்டேதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
ஏன்னா அந்த மாதிரி நான் பணி இடர்ல இருக்கேன். சரி, மிகவும் சிறப்பான ஒரு உரை. அதாவது பொதுவா வந்துட்டு குரல் சார்ந்து எல்லாரும் இப்ப மலேசியா சூழல்ல பார்த்தோமா, குரல் குரலை ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரியான வாழ்வியல் முறைங்கிறது வந்துட்டு மிக மிக குறைவுன்னு அரிதுன்னு தான் சொல்லணும். குறிப்பிட்ட சிலரை தான் நம்ம குறிப்பிடுவோம். ஆனா ஐயாவோட உரையில கேட்கும்போது நிறைய விடயங்கள் உள்ளுணர முடிஞ்சிச்சு. அதே சமயம் நான் வந்துட்டு இந்த மாதிரியான ஏற்பாடுகளை வந்துட்டு நான் அதை தான் ரொம்ப யோசிச்சேன். இந்த மாதிரி ஏற்பாடுகள், அதாவது இனி தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இன்றைய இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ஏற்படுத்தி இருக்குது. அது ரேகோராஜ் ஐயா கையில தான் இருக்குது. அவர் தான் அந்த லிங்க் எனக்கு அனுப்பி விடணும். மற்ற வகையில வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு நனிச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் வந்துட்டு ஐயாவோட உரையை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததுல வந்துட்டு நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரேகோராஜ் ஐயாவுக்கும் நிகழ்ச்சியில் மிக நிறைவான பகிர்வுகளை அளித்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. இவர் திரு சிவா லெனின், நாட்டிலே மிக சிறந்த எழுத்தாளர், கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனக்கெல்லாம் 74 வயது ஆகிறதுனால் 28 வயதுக்கு அதாவது 1944 நம்முடைய நாட்டிலே கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர் அல்லது வீரசேனன் என்பவர்களை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் தொகுத்து எழுதக்கூடியவர் நம்முடைய சிவா லெனின் அவர்கள். மிகச்சிறந்த எழுத்தாளர். விரைவில் அவரை பற்றிய நான் இன்று அவரோடு பேசிய பொழுது இந்த லிங்கை நான் கொடுத்தேன். நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும் ஐயா. சரி, நல்லது அன்பானவர்களே. நீங்கள் நம்முடைய புண்ணியமூர்த்தி ஐயா அவர்களோடு கலந்து உரையாட விரும்பலாம். அவர் பேசிய பேச்சு அல்லது நீங்களே கூட எது வேணாலும் விரும்பலாம். நான் ஒவ்வொரு வாரமும் இந்த பேச்சை கேட்கின்ற பொழுது, பேச்சாளர்கள் பேசுகின்ற பொழுது, இந்த வாரம் இந்த பேச்சாளர் சொல்லியிருக்கிறாரு, அது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கிறது அல்லது புதிய செய்திகளை மனதிலே வைத்துக் கொள்வேன். நம்முடைய புண்ணியமூர்த்தி ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்கின்ற பொழுது எனக்கு புத்தர் ஞாபகம் தான் வருகிறது. அது ஏன் புத்தர் என்று சொல்கிறேன் என்றால், ஐயா எல்லாம் ஏதோ முகமனுக்காக பேசுவதில்லை. மக்கள் விரும்ப வேண்டுமே, மக்கள் பாராட்ட வேண்டுமே என்பதற்காக பேசுவதில்லை. வாழ்வில் ஒழுக்கம் என்று நாம் நிறைய சொல்லுகிறோம், அறநெறி என்று சொல்லுகிறோம். அதாவது சில நேரத்தில் மனித வாழ்க்கையிலே எங்கெல்லாம் நாம் மாறுபட முடியுமோ மாறுபட்டுக் கொள்கிறோம். கொஞ்சம் பொய் சொல்லிக் கொள்கிறோம், சொன்னதுபடி நடக்காமல் போய் விடுகிறோம், அல்லது அந்த நேரத்திலே மனசாட்சியை கழட்டி வெளியே வைத்து விட்டு பிழையான காரியங்களை செய்து விடுவோம். ஆனால் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இல்லாமல் நம்முடைய புண்ணியமூர்த்தி ஐயா அவர்கள் எப்படி திருக்குறள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு என்று சொல்வார்களே, அதை போல நேர்மையாக இருக்கிறதோ அதை போல சரியான வாழ்க்கை வாழக்கூடியவர் அவர். இன்று வந்து நம்மோடு பேசியது மிக சிறப்பு. இன்னும் அறநெறியோடு இன்னும் சிறப்பாக ஒழுக்கமாக சரியாக வாழ வேண்டுமே என்ற கவலைதான் இந்த வாரம் எனக்கு. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் இங்கே வேறு யார் ஏதாவது பேச விரும்புகிறீர்களா? நீங்கள் பேசலாம். நானும் சில பேரை இங்கே பார்த்தேன். தேவகுமாரன் ஐயா இருக்கிறார் இங்கே, ரொம்ப நாளாயிற்று ஐயாவுடைய பேச்சை கேட்டு. ஆசிரியர் அவர்கள். ஐயா ஏதேனும் கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? மலர்கொடி அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வம் ஐயாவுடைய பேச்சை கேட்பதற்கு. அவர்களும் இங்கு இருக்கிறார்கள். நீங்கள் அன்மியூட் செய்து கொண்டு உங்கள் கருத்துக்களை இங்கே சொல்லலாம். இன்னும் நேரம் ஆகிவிட்டது, ஆனால் வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளலாம். என்றால் எப்பொழுதுமே நாம் ஐயாவோடு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது. வணக்கம் ஐயா. அம்மா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அப்பா. வணக்கம் 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 வணக்கம். இல்ல, உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். இன்று நீங்க ஒவ்வொரு விளக்கம் கொடுக்கும் போது அந்த திருக்குறள் பத்தி அந்த கதையை அதுக்கு தகுந்த கதையை சொல்லும் போது உண்மையிலே இதே போல மாணவர்கிட்ட போய் நம்ம சமர்ப்பிக்கும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த திருக்குறள் அவங்க இன்னும் ஆர்வமா படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய அந்த யூடியூப்ல ஐயா அப்பா அனுப்புவீங்களா? அதெல்லாம் வந்து மாணவர்கிட்ட போட்டு காட்டுவோம். உண்மையிலே அருமையான ஒரு உரை. நாம பள்ளி வாழ்க்கையில பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம். உண்மையிலே இந்த பெற்றோர்கள் வந்து நம்மளை பாக்குறாங்க இல்லையா? பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் சரி,
அவர்களுக்குள்ள அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்க படிவம் 1ல இருந்து படிவம் 5 அவங்க வெளியாகும் போது ஒரு நல்ல மாணவர்களாக வெளியாகிறதுன்னு நம்மளோட கடமை அதுல இருக்கு. ஒவ்வொரு ஆசிரியர்களோட கடமை. அப்ப இந்த திருக்குறள் வழி அவர்களை செம்மைப்படுத்தி நெறிப்படுத்தி அவர்களை கொண்டு பலமுறை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் இதை செம்மைப்படுத்தி மேம்படுத்தி அவங்களோட உரையை அடிக்கடி கேட்டு அதை வளப்படுத்தி கொள்ளலாம். நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. மலையரசன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. முடிந்து விட்டது. இரண்டு நாள் கழித்து சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்றேன் அம்மா. நன்றி. பத்மா இருக்கிறீர்களா? பத்மா, மலையரசனுக்கு வாழ்த்து சொல்லி நீண்ட ஒரு கடிதத்தை அவர் எனக்கு அனுப்பி இருக்கிறார். அப்படியே பத்மா இருந்தால் நீங்கள் இப்பொழுது நேரடியாக சொல்லிவிடலாம். பத்மா அவர்கள் நிறைய வேலைகள் இருப்பார். ரேகோ ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி ஐயா. நீங்க விடாம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்துட்டு வரீங்க. எங்களால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இருந்து கேட்க முடியல. இருந்தாலும் பதிவுகள் அனுப்புறீங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா. வாருங்களா, வாரம் வாருங்களம்மா. வருவதோடு மட்டும் 4 பேருக்கு செய்தி தெரிவிக்கலாம். ஐயா தேவகுமாரன் ஐயாவை ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க ஐயா. பேச சொல்லி அழைத்து விட்டேன். ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் ஐயா அன்மிட் செய்து விட்டு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். பேச்சாளரே ஆர்வப்படுகிறார் உங்கள் கருத்துக்களை கேட்பதற்கு. அல்லது அவர் வேறு வேலையில் இருக்கக்கூடும். மலையா, நீங்கள் ஓரளவு பேச்சாளருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுத்து விட்டு நிகழ்ச்சியை முடிவு செய்து விடுங்க. சிறப்பு. சற்று முன் ஐயா பேசுகின்ற பொழுது தன் வாழ்க்கையின் உயர்வுக்கு நமது திரைப்பட பாடல்கள் துணை புரிகின்றன அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒரு பாடலை சொன்னாரு. அது நீங்களும் பல இடத்துல உங்களோட பேச்சுல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். நிறைய திரைப்பட பாடல்களை திரைப்பட பாடல்களும் தனி மனித முன்னேற்றம் என்றதுல நிறைய பேசியிருக்கீங்க. கவிஞர் வாலி ஐயா ஒரு திரைப்பட பாடல் எழுதியிருந்தாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, மண்வெட்டி கையில் எடுப்பார் சிறப்பேன் மற்றவர்களுக்கு குளிப்பறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதனை தானறிய மறந்திருப்பார், பந்தெடுத்து விட்டிருந்தால் சில பேர் பந்தெடுத்து விட்டிருந்தால் சிவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும், இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறருக்கு தீங்கு செய்ய என்ன வருமோ. இதெல்லாம் பாடலாகவே நம்ம ஏத்துக்க முடியாது. அந்த அளவுல இருந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு நிறைவுக்கு வர போறோம். அந்த நிறைவுக்கு வருவதற்கு முன் இன்றைய பேச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம் தேவகுமாரன் ஐயா. வாங்கய்யா. ஆமாங்க ஐயா, வணக்கம் ஐயா. தேவகுமாரன் தான். ரேகாஸ் ஐயாவுக்கும் புண்ணியமூர்த்தி ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் 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 ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாருமே? சொல்லுங்க ஐயா. ஐயா, உங்களுடைய உரைதான் இன்னைக்கு முதல்ல எனக்கு அது கன்னி பேச்சாக பட்டது. ஏன்னா இது வரைக்கும் உங்க பேச்சை நான் கேட்டதில்லை. நம்ம உரையாடல் போன்ல செஞ்சிருக்கோமே தவிர ஒரு முழு நீண்ட உரையை கேட்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்க இன்னைக்கு கொடுத்தீங்க. அந்த வகையில ரொம்ப நன்றி. ஒரு மனிதன் ஒரு சிறந்த மேடை பேச்சாளனாக மாற வேண்டும், ஒரு வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் பெற வேண்டும், சிறந்த ஒரு அரசியல் தலைவனாக மாற வேண்டும் என்ற எல்லா வினாக்களுக்குமே விடையாக திருக்குறள் இருக்கிறது என்பதை உங்கள் மூலம் அறிந்து கொண்டேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுவும் நீங்க எடுக்கும் பொழுதே அந்த பிணத்தை வைத்து, பிணம் 50%, உயிர் 50%, இரண்டும் தனித்தனியாக இருந்தால் ஆபத்துன்னு சொல்லி ஒரு இல்லறத்தினுடைய தொடக்கத்தை கொடுத்தீங்க பாத்தீங்களா? கணவனும் மனைவியும் பிரிந்திருப்பது இந்த சமூகத்துக்கு பேராபத்து என்பதை போல மிக 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 அற்புதமான ஒரு நல்ல ஒரு கருத்தை வச்சிங்க. அதுக்கும் நல்ல ஒரு ஓமையா அதை சொல்லி, ஆக இரண்டும் சேர்ந்து விட்டால் 100% அது பயன் தட்டாது. ஆக கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில இணைந்து சமூக பணியை செஞ்சுட்டாங்கன்னா இந்த சமூகத்துக்கு பயம் இருக்காது, பலன் இருக்கும் என்பதை மிக நேர்த்தியாக உங்களுடைய உரையிலே நீங்கள் நிகழ்த்தியது அற்புதம் ஐயா. மற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் தொடர்ந்து உங்களுடன் தனித்த முறையில் பேசுகிறேன். ஐயா அவர்களிடமும் பேசுகிறேன். நன்றிகள். வணக்கம். நன்றி 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 நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். பத்மா வந்துட்டாங்க. ஆமா, மன்னிச்சிருங்க. ஏன்னா என்னோட போன்ல அந்த மைக் ஆன் பண்ண முடியல. அப்ப வேற போன்ல இப்ப லாகின் பண்ணி வந்திருக்கேன். மலையரசு அண்ணா, உங்களுக்கு என் மனமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
உங்க நன்றி புகழ் நன்றி மலை நன்றி போல மென்மேலும் உயரணும். சோ நான் லேட்டா தான் பார்த்தேன். ரொம்ப கவலையா போச்சு. இன்னைக்கு ஞாயிறு பேச்சு இருக்கு, அண்ணாவுக்கு வாழ்த்து அனுப்பிடணும்னு. நீ என்னைக்கே இறைவனோட அருளாலே இந்த தமிழ் போல நீங்க வாழ்வீங்க அண்ணா. நன்றிமா நன்றிமா நன்றி. அப்பா உங்களுக்கு வணக்கம்ப்பா. உங்களோட குரலை கேட்டு பல காலமா ஆச்சு. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கருத்தும் அனுபவ கருத்தப்பா. எங்க அப்பா எனக்கு இல்ல, உங்களை என் தந்தையா நினைச்சு கண்டிப்பா நீங்க கொடுத்த ஒவ்வொரு கருத்துக்களையும் நான் என் வாழ்க்கையில பின்பற்றி நிச்சயம் என் வாழ்க்கையை செம்மப்படுப்பது மட்டும் அல்லாம என்னை சுற்றி உள்ளவங்களும் அதை பின்படுத்த என்னால முடிஞ்ச சேவைகளை செய்வேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்ம ரேகுராஸ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. இந்த ஞாயிறு பேச்சு ஒவ்வொரு வாரமும் ஒலிக்கணும், நம்ம உயிர் உள்ள வரலும் ஒலிக்கணும். இதுதான் என்னோட ஆசை. இதுக்காக என்னோட பங்களிப்பு என்னவோ அதை நிச்சயமா நான் செய்வேன். நன்றி அண்ணா. வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம். வாழ்க பத்மா, வாழ்க பத்மா, வாழ்க நலமுடன். நன்றி. ஒரு சின்ன தகவல், நீங்கள் இந்த பாடல்களை பத்தி சொன்ன பொழுது எனக்கு துர்காவோட ஞாபகம் வந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு 10 நிமிடத்துக்கு முன்பாக மிகச்சிறந்த பாடல்கள் அவர் ஒளிபரப்புறாரு. அவரு இளைய வயது என்பதனாலே நான் திரைப்படத்துல பார்க்காத பாடல்கள்லாம் கேட்டு மகிழக்கூடிய வகையிலான இந்த பாட்டுலாம் இருக்கா, இவ்வளவு கருத்துக்கள் உள்ளடக்கிய பாடல். நமக்கெல்லாம் பழைய காலத்து பாட்டு தான் தெரியும். ஆனா துர்கா மிகச்சிறந்த பாடல்களை ஒளிபரப்புகிறார். அதனாலே இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்ம வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய திருக்குறள் வகுப்புக்கு முன்னாலும் 10 நிமிடத்துக்கு முன்பாக வந்து விட்டால் நல்ல பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ்வீர்கள். நல்லது மலை ஐயா. வணக்கம் வணக்கம். பாராட்டுகள். ஓகே, நம்ம நிறைவுக்கு வருவதற்கு முன் நிறைவாக நமது பேற்றிய பேச்சாளர் ஐயா அவர்களை ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? எல்லா கருத்துக்களும் ஐயாவும் பேசுனீங்க, நீங்க பேசுனீங்க, தேவகுமரன் பேசுறேன். இதை விட என்னையா கருத்தை சொல்ல போறோம்? வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி நான் விடைபெற விரும்புகிறேன். சிறப்பு ஐயா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. நம் முன்னேற்றத்துக்கு யார் காரணம் நீங்க சொன்னீங்க, அதை நான் விட்டுட்டேன் போத. ஆகையால பெரும்பாலும் நம்ம முன்னேற்ற தடைக்கு நம்மதே சில நேரம் காரணமாக இருக்கிறோம். பெரும்பாலும் நேரத்துல அதுதான் காரணம். ஐயா கணியன் பூங்குன்றனை பத்தி நினைவுபடுத்தினீங்க. அவர் யாவரும் ஊரே யாவரும் கேளீர் மட்டும் சொல்லவில்லை, ஈரும் நன்றும் பிறதர வாரா. ஆகையால இன்றைய தலைப்புக்கு கணியன் பூங்குன்றனுடைய அந்த செய்யுள் மிக அற்புதமாக அமைந்தது. ஆகையால மன நிறைவோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஐயா அடுத்தடுத்து வர வேண்டும். அதாவது நீங்க புதியவர் இல்ல, அதாவது பல முறை வந்திருக்கீங்க. இன்னும் பல முறை உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணம் கொள்கிறேன். நம்ம ரேகுராஸுக்கு சிபா செய்கிறேன் சொல்லிட்டு இன்றைய மனநிறைவோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் வேறொரு பேச்சாளரோட சந்திப்போம். நன்றி வணக்கம். வெற்றி நிச்சயம் அனைவருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாழ்க நலத்துடன். வணக்கம்.